அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். பனையூர் விட்டே வெளியே வர மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தலைமைச் செயலகத்துக்கே வரேன், வெயிட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசியிருக்காரு. நீங்க பாத்தீங்களா? உங்க கருத்து என்ன? தாவேகா செயற்குழு கூட்டத்தில் இந்த விஜய் பேசிய பேச்செல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை தரக்கூடிய பேச்சு தான். முக்கியமாக இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா விஜய் மீது தாவேகா மீது வந்து ஒரு விமர்சனம் அல்லது ஒரு குற்றச்சாட்டுன்னே சொல்லலாம். இவர் வந்து ஒரு பாஜகவுடைய பி டீமு, நிச்சயமாக பாஜக கூட்டணிக்குள்ளே போயிடுவார் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கி அந்த கருத்தை வந்து மக்கள் மண்டையில் வந்து ஒரு திரிக்கிற வேலை வந்து அப்படி நடந்துக்கிட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே பார்த்திங்கன்னா பாஜகவை சேர்ந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனும் கூட பார்த்திங்கன்னா விஜய் வந்து வந்துடுவாருங்கிற அந்த சென்ஸில் தான் பேசிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது தற்செயலான பேச்செல்லாம் கிடையாது. விஜய் நம்ம கூப்பிட்டா வந்துடுவாருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலான பேச்சும் கூட கிடையாது. அது வந்து விஜயை காலி பண்ணுவதற்கான ஒரு முயற்சி தான் அது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நல்ல பையன், ஒரு நல்லா படிக்கிற ஒரு பையனை பார்த்து ஒரு சரக்கு அடிக்கிற ஒருத்தன் அல்லது ஒரு கஞ்சா குடிக்கக்கூடிய ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா இப்போ இவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம்? ஒருவேளை இவனும் குடிக்கிற பையனோ இவனும் கஞ்சா குடிப்பானு நினச்சிருவோம்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வேலையை தான் இவங்க பார்த்தாங்க. என்னென்னா பாஜகவுடைய பி டீமு, பாஜக கூட்டணிக்குள்ளே இவர் வந்துடுவார் அப்படின்னு ஒரு கருத்தை தொடர்ந்து சொன்னதன் மூலமாக விஜய் மீது ஒரு சந்தேக பார்வை வரும் மாதிரியான ஒரு வேலையை தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு விஜய் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், விஜய் வந்து எந்த காலத்திலும் பாஜக கூட போகமாட்டார். அவருடைய கட்சியின் கொள்கை எதிரியாக அவர் வந்து பாஜகவை அடையாளம் காட்டியிருக்காரு. அப்படி போனால் அது ஒரு தற்கொலை முயற்சியெலாம் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற மாதிரி தான் விஜயினுடைய பேச்சு இருந்தது. இப்போ இனி எந்த காலத்திலும் தாவேகா வந்து பாஜக கூட போகாது அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக தெளிவுபடுத்திட்டார். ஸோ மற்ற விஷயங்களுக்கு இந்த செயற்குழு உதவுனதோ இல்லையோ, தாவேகா மீது இது மாதிரி சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிற விதமாக இந்த செயற்குழு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே. ஆனால் அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணதே இல்லை. ஆனால் ஒரே போர்ட்டில் நாங்கள் திமுக அதிமுக மாதிரி கொள்கையை தாண்டி ஒரு கூட்டணியை வந்து தேட மாட்டோம்னு சொல்லிட்டாரு. இப்போ அதிமுக கூடயும் கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறது அது கிட்டத்தட்ட முடிவான ஒரு விஷயம் தான். ஏதாவது ஒரு அதிசயம் நடந்தால் மட்டுமே, அந்த அதிசயம்ங்கிறது பாஜக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்படுவது. ஸோ அப்படி ஒரு அதிசயம் நடந்தால்தான் அதிமுக தாவேகா கூட்டணிக்கு வந்து சாத்தியம். பட் ஆனால் இப்போ இருக்கிற சூழலில் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கொள்கை ரீதியிலான கூட்டணி கிடையாது. ஒரு மிரட்டலில், ஒரு அழுத்தத்தில், ஒரு நெருக்கடியில் உருவான கூட்டணி. அதனால் இவங்க எந்த காலத்திலையும் எப்பேற்பட்ட அவமானப்படுத்தினாலும் அதை சகித்து கொண்டு தான் அதிமுக அதில் நீடிக்குமே தவிர நிச்சயமாக பாஜகவை கலட்டி விடுகிற முயற்சியை அவங்க செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தாவேகா அதிமுக கூட்டணி இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே விஜய் சொன்ன கருத்தில் இருக்கிற உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா இன்றைக்கி திமுக வந்து பாஜகவை கடுமையாக எதிர்த்தாலும் ஒரு காலத்தில் இவர்களும் பாஜக கூட்டணியில் இருந்தவங்க தான். இன்னும் சொல்லப்போனால் ஹெச் ராஜா போன்ற ஒரு மதவாதியை இவர்கள் ஆதரித்து சட்டசபைக்கே வந்து ஒரு எம்எல்ஏவை கொண்டு வந்ததே இதே திமுக தான். அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சமூக பணியை செய்கிறதா கருணாநிதியே வந்து நற்சான்றிதழ் கொடுத்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு உங்கள் தேவைக்காக நீங்கள் எந்த நேரத்துலையும் சொம்பு தூக்க தயங்க மாட்டீங்க அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டி திமுக ஆமாம் உங்கள் யோக்கியதே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னதில் சரிதானே, இன்னைக்கு அதிமுக பண்ணது நேற்று நீங்கள் பண்ணீங்க, இன்னொன்று நாளைக்கு இது நீங்கள் பண்ண மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்க முடியும்? ஓகே. சிஎம் சார் தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க சவால் விட்டுருக்காரு. ஃபர்ஸ்ட் அது சாத்தியமா அது வேற பிரச்சனை. இருந்தாலும் ஒரு பரந்தூர் விமான நிலையத்தை கையில் எடுத்துக்கிட்டு முதல் முறையாக ஒரு சவாலாக விட்டுருக்காருல்ல சார், இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை அதான் நீங்கள் அது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்க. பட் அது நான் சிஎம்ஐ வந்து பார்க்க வருவேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சாதுரியமான செயலாக எனக்கு தெரியல. பரந்தூர் மக்களை திரட்டி தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவேன் அப்படின்னா தான் அது ஒரு போராட்டம். இது வந்து நான் ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட மனு கொடுப்பேன் அப்படிங்கிறது ஒரு போராட்டம்லாம் இல்லை. அதை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் வந்து என்னதான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தாலும் அந்த அரசியல்வாதியின் சாமர்த்தியமும் சாதுரியமும் விஜய்கிட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒருவேளை
காலம் அவருக்கு பாடம் எடுத்து எதிர்காலத்தில் அவர் அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய அந்த இயல்பு மாறாமல் இருக்கிறார். அதனால தான் நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து உங்ககிட்ட நான் வந்து இது கொடுத்தேன். ஆனால் அது வந்து ஒரு டீசெண்டான அப்ரோச்சும் கூட. ஆனால் என்னென்ன மயிலேன்னா இறகு போடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த அணுகுமுறையெல்லாம் எந்த பலனையும் தராது. பட் எல்லாத்துக்கும் மேலே வெளிப்படையான உண்மை என்னென்னா, பரந்தூரில் விமான நிலையம் அமையணும் அப்படிங்கிறது ஒன்றிய அரசினுடைய திட்டம். இங்கே தமிழ்நாட்டை யார் ஆட்சி செய்தாலும் அவர்களை ஒரு ஏஜெண்ட் மாதிரி பயன்படுத்தி நில எடுப்பு உட்பட பல்வேறு வேலைகளை ஒன்றிய அரசு நிறைவேற்றி கொள்ளும். அதுதான் உண்மை. இவங்க என்னதான் நீங்கள் பரந்தூரில் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு போராடினாலும் நிச்சயமாக அந்த இடத்தில் விமான நிலையம் வருவதை யாராலும் தடுக்க முடியாது. 100 விஜய் வந்தாலும் தடுக்க முடியாது. இன்னொன்று விளையாட்டாக கூட நம்ம சொன்னோம், இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிற இதே விஜய் எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அதே பரந்தூர் விமான நிலையத்திலிருந்து இவர் அமெரிக்காவுக்கோ துபாய்க்கோ பறந்து செல்ல போகிற காட்சியை நம்ம பார்க்கத்தான் போகிறோம். அதனால் அந்த இசைவத்தவருக்கு நிச்சயமாக நடக்கும். அதே நேரம் ஒரு கட்சியின் தலைவராக பாதிக்கப்படுகிற மக்கள் பக்கம் நிற்க வேண்டியது அவருடைய கடமை. அதை வந்து அவர் சரியாக செய்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, கொஞ்ச காலமாக தாவேகா தொண்டர்கள் வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த பேச்சுக்கு அப்புறம் அவங்க உற்சாகம் ஆகிடுவாங்களா சார்? இல்லை, அவர்களுடைய உற்சாகம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு இதில் தோணுன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ விஜய் உடைய பேச்சு பார்த்திங்கன்னா ஒரு திமுக தலைவர்கள் போலவோ அதிமுக தலைவர்கள் போலவோ இருக்காது. ஒரு யதார்த்தமாக இருக்கும். அதே நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் இருக்கும். அதனால் அவர் கால போக்கில் பார்த்திங்கன்னா தன்னை மாற்றிக்கொண்டு அந்த மாதிரி கற்றுக்குவார் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், மற்ற நிர்வாகிகளாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா தப்பாக பேசுகிறாங்க. அதாவது நீங்கள் பதட்டத்தில் பேசுகிறதா கூட அதை எடுத்துக்க முடியல. அவர்களுக்கு தமிழ் பேசுகிறதே அவ்வளோ பெரிய சிக்கலாக இருக்குது. உண்மையிலே விஜய் வந்து இந்த விஷயத்தை வந்து கவனம் செலுத்தணும். ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இந்த ராஜ்மோகன் தவிர தாவேகாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தமிழ் கிளாஸ் நடத்தணும், வகுப்பு நடத்தணும். அதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். படிக்கிறதே தடுமாறி தான். ஆமாம், பயங்கரமாக தடுமாறுறாங்க. இன்னொன்று, பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியில் தீர்மானம் நிறைவேற்றங்கிறது ஒருத்தர் வந்து வாசிப்பார், அதை வந்து எல்லாரும் ஆமோதிப்பாங்க, தீர்மானம் நிறைவேறும். நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு தீர்மானத்தை ஒவ்வொருத்தர் வாசிக்கணும்னு ஒரு ட்ராமா பண்ணுறீங்க. அந்த ட்ராமாவை சரியாக செய்ய வேண்டியது தானே. எப்பா இந்த தீர்மானத்தை நீங்கள் தான் வாசிக்க போகிறீங்கன்ட்டு அந்த பிரிண்ட் அவுட்டை காலையிலேயே கொடுத்து, இல்லைனா ஒரு 10 நாளைக்கு முன்னே கொடுத்து ஒரு பாத்ரூமில் உட்காந்தாது படித்து மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல. அதை கூட சொல்லாமல் அங்கே வந்து அப்படி தடுமாறி அது பேசுகிறது பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப காமெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களை எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னென்னா, இவர்களே இன்னும் அரசியல் பழகாத சூழ்நிலையில் இருக்க. இப்போவும் கூட தாவேகாவில் அடிமட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொருத்தரும் ஏதாவது பதவி கிடைக்குமா, அதை நம்ம வாங்கலாமா, அல்லது இருக்கிறவனை தள்ளி விட்டுட்டு நம்ம அதை பிடுங்கலாமா, இதில் தான் இவர்களுடைய கவனமெல்லாம் இருக்க தவிர இந்த கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ளே இன்னும் இவங்க டியூன் ஆகலை. அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை அதற்கு மேல் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாதது காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. மற்ற தீர்மானங்களில் குறிப்பாக மாநாடு பேசினாங்க. திருச்சியா மதுரையா அப்படின்னு சொல்லிட்டு எதுவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, திருச்சியாக இருப்பதற்கு தான் வாய்ப்பு உண்டு. அதே நேரம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இவர்களுடைய முதல் மாநாட்டை திருச்சியில் நடத்துறதுக்கு தான் இடங்கள் தேர்வு செய்து அவங்க முதல் நாள் வரைக்கும் ஒப்புதல் கொடுத்து அடுத்த நாள் போகும்போது நீங்கள் கேஎன் நேரு போய் பார்த்து அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா, திருச்சியை பொறுத்த வரைக்கும் கேஎன் நேருடைய கோட்டை. அந்த ஊரில் வந்து மாநாடு நடத்துவதற்கான ப்ராக்டிக்கலாக சாத்தியங்கள் குறைவு. அதனால் மதுரையை நோக்கி நகர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, மதுரை அப்படின்னு போகும்போது பார்த்திங்கன்னா எம்ஜிஆர், விஜயகாந்த் அப்படின்னு நீங்கள் ஒரு பழைய கதையை சேர்த்து கொண்டு வரலாம். எல்லாத்துக்கும் மேலே இப்போ திருச்சியை ஒப்பிடும்போது மதுரையில் விஜய் ரசிகர்களுடைய தீவிரங்கிறது இன்னும் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் அங்கே போவதற்கு தான் வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். சுற்றுப்பயணம் சொன்னாங்க, கிராமங்கள் தோறும் கூட்டம் அப்படிங்கிறாங்க. இதை தாண்டி வந்து பைபாஸ் ரோட்லேயோ இல்லை தெருமுனையிலையோ வந்துட்டு விஜய் நின்று பேசுவார். ஒவ்வொரு தொகுதிக்கும் விஜய் நேராக வருவாருன்னு சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், மதுரைக்கு போனது, கொடைக்கானல் போகும்போது வேனில் ஏறி குதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ அவர் அறிவிச்சுட்டு அவர் போகும்போது என்ன மாதிரி இருக்கும் சார் அந்த விஷயங்கள்லாம்? இல்லை, ஏற்கனவே நடந்த சம்பவங்களின் அடிப்படையில், அந்த அனுபவத்தின் அடிப்படையில் வந்து சில பாதுகாப்பு ஏற்பாடுகளை இவர்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அதனுடைய அர்த்தம்? நிச்சயமாக காவல்துறை உரிய பாதுகாப்பு கொடுக்காது. இவர்கள் வேணால் தனியார் பவுன்சர்களை வச்சுக்கலாம். அது விஜய்க்கு ஒன்றும் புதுசு இல்லை. ஒரு நடிகராக அவர் தொடர்ந்து பவுன்சர்களை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கூடுதல் எண்ணிக்கை சில ஆட்களை கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா கட்சி நிர்வாகிகளையே, முன்ன திமுகவில் பார்த்திங்கன்னா மாநாடு நடக்கும்போது அந்த இளைஞர் அணி, மாணவர் அணின்னு ஒரு யூனிஃபார்மில் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட ஒரு ஏற்பாடு
செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பைபாஸ்லேயெல்லாம் இவருடைய கூட்டம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே விஜய் செயலில் என்ன பிளான் பண்ணாங்க அப்படின்னா அந்த பழைய விஜயகாந்த் ஸ்டைல் தான். அப்படியே ஒரு திறந்த வேனில் போகிறது, ஒரு ஊரில் ஒரு இடத்துலையோ 2 இடத்துலையோ அங்கிருந்து மக்கள்கிட்ட பார்த்து பேசிட்டு அப்படியே அடுத்த ஊருக்கு போகிறதுங்க தான் பிளான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட இது அப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கிராமங்கள் தோறும் கூட்டங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. உங்களுக்கு தேர்தல் நடக்கும் போதே இப்போ ஒரு கட்சி தலைவர் திமுக அப்படின்னா இப்போ ஸ்டாலின் வந்து சுற்றுப்பயணம் போகிறார் அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் போக மாட்டாங்க. இன்னும் உடச்சி சொல்லணும் அப்படின்னா ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்கும், ஒரு கட்சியின் வேட்பாளர் கூட ஒவ்வொரு கிராமமாக போக மாட்டாங்க. அப்படி போவாங்க, அப்படி பார்ப்பாங்க, எவ்வளோ ஓட்டுப்பா இருக்குது, 100 ஓட்டு இருக்குது, அவங்கள அப்படி இந்த பக்கம் தள்ளிட்டு வந்துட்டு இங்கேயே கை காட்டிட்டு போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு கிராமமாக சென்று வாக்கு சேகரிக்கிறதுக்கு நடைமுறையில் சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் இப்படி ஒரு சுற்றுப்பயணம், அதாவது ஒரு தொகுதியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிற வேட்பாளராலே அப்படிலாம் போக முடியாது. அப்போ இவர் தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணத்தில் எப்படி கிராமம் தோறும் எப்படி போக முடியும்? வேணா ஒவ்வொரு தொகுதியிலையும் கவனம் செலுத்தலாம். ஒரு சட்டமன்ற தொகுதியா ஒரு 2 இடத்துல 3 இடத்துல பேசுறதுங்கிற அப்படி வேணா பிளான் பண்ணலாமே தவிர ஒவ்வொரு கிராமத்துக்கும் போக முடியாது. ஆனால் அந்த தேடி போய் பார்ப்போம் சார். அதாவது இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அரசியல்வாதி என்ன பேசியிருக்காங்க அப்படின்ட்டு. முருகர் மாநாட்டில் அண்ணாவும் பெரியாரையும் பற்றி இழிவாக போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு செயற்குழு கூட்டம் நடத்தி தீர்மானத்தில் தான் கண்டனம் தெரிவிக்கணுமா? அவ்வளோ லேட்டாக பண்ணணுமா சார்? இல்லை, அதுதான் உண்மையிலே காமெடியாக இருந்தது. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி அந்த விஜய் வந்து அவருடைய அந்த ஸ்டைலை வந்து மாற்றிக்கணும். ரொம்ப ஒரு மந்த நிலை இருக்குது அந்த கட்சியில். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளிம்பாங்க. இப்போ விஜய் எப்படி இருக்காரோ அப்படி தான் புஷி ஆனந்த் இருப்பார், புஷி ஆனந்த் எப்படி இருக்காரோ அப்படி தான் மாவட்ட செயலாளர்கள்லாம் இருப்பாங்க. அதனால் நீங்கள் அங்கிருந்தே ஒரு மாற்றம் வரணும். எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டுருச்சு. உங்களுக்கு நீங்கள் அதை கவனிக்கலை அப்படின்னாலும் கீழே இருப்பவர்கள் உடனடியாக அதை உங்கள்கிட்ட ஒரு கவனத்தை கொண்டு வரணும். சார் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம நிலைப்பாடு என்ன, நம்ம என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் உடனடியாக அவர்கிட்ட கேட்கணும். இல்லை இதுக்கெல்லாம் அவரை கேட்க வேண்டியதில்லை, நம்மளே டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா ஒரு புஷி ஆனந்தா ஆதவ அர்ஜுனாவோ அவங்க வந்து அந்த டிசிஷனை எடுத்து இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்து ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது விஜய் தான் ரியாக்ட் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்லை. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரியாரை அந்த முருகன் மாநாட்டில் வந்து இழிவுபடுத்தி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இதுக்கு விஜய் தான் கருத்து சொல்லணுமா? புஷி ஆனந்த் கருத்து சொன்னால் அது தாவேக்காவின் கருத்து ஆகாதா? நிச்சயமாக ஆகும். அதனால் உங்கள் கட்சியினுடைய கருத்து என்னங்கிறது தான் கேள்வி. அதுக்கு யார் வேணாலும் சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் எதுவும் நினச்சிருவாரோ, இந்த கருத்து சொல்லணும்னா நம்ம பதவி போயிடுமாங்கிற இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் தான் போகுது தவிர அதுதான் அது ஒரு பெரிய சிக்கல். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த செயற்குள்ள வந்து இந்த பெரியார் அண்ணா குறித்து ஒரு பேசாமையாவது இருந்திருக்கலாம். இப்போ என்னாச்சு பாருங்க, அங்கே 1 மாதம் கழித்து கருத்து சொல்கிறாருன்னு ஒரு கூடுதல் பழிபாவம் வந்துருச்சு. அதுக்கு பதிலாக நீங்கள் இதை கடந்தாவது போயிருக்கலாம். அதனால் விஜய் வந்து அரசியலில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. கண்டிப்பாக அஜித் மரணம் கூட நேரில் போய் பார்த்தாருங்கிறது நல்ல விஷயமா பார்த்தா கூட அங்கே நின்று வெளியில் ஒரு செய்தியாளர் சந்திப்பை சந்தித்து இந்த மாதிரி நடக்கக்கூடாது, நான் வறுமையாக கண்டிக்கிறேன்னு சொன்னால் அது ஒரு விஷயம். பட் இதுவுமே செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தில் ஒன்று சேர்த்து லாக்கெட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி சார் எடுத்து? இல்லை, அதுவும் சரியான விஷயம் இல்லை. நான் சொல்கிற மாதிரி விஜயனுடைய அரசியலில் வந்து ஒரு அமைச்சூர்த்தனம் தெரியுது. அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரம் நீங்கள் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைய வரைக்கும் விஜய் மீது வைக்கிற ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா இவர் வந்து மீடியாவே சந்திக்க மாட்டேன்றாரு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பரந்தூர் பிரச்சனையில் தான் நினைக்கிறேன் RN ரவி போய் பார்த்தாரு கவர்னரை. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீடியாவுக்கு டாட்டா காட்டி தான் அவர் பாட்டுக்கு போயிட்டார். என்னென்னா இப்போ மீடியா கிட்ட இது விஷயமாக நீங்கள் பேச நின்னீங்க அப்படின்னா அவங்க வந்து 10 விஷயத்தை கேள்வி கேட்பாங்க. அதில் சில சங்கடமான கேள்விகளும் இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மொத்தமாகவே மீடியாவை வந்து சந்திக்காமே ஒரு போயிட்டுருக்காரு. அது ஒரு பெரிய சிக்கல் தான். நீங்கள் களத்தில் இறங்கியாச்சு, இந்த முழுக்க நனைஞ்சாச்சு, இனிமேல் முக்காடு எதுக்குங்கிற மாதிரி நம்ம அரசியலுக்குன்னு வந்து குதிச்சாச்சு. இனி எல்லா கேள்விகளையும் நம்ம எதிர்கொள்கிற அந்த பக்குவத்தை நம்ம வளர்த்துக்கணும். விஜய் வந்து விரைவில் அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி வரணும். அதுதான் சரியாக இருக்கும். இந்த தாவேக்கா பற்றின செய்திகள்னாவே மீடியா ரொம்ப குஷியாகிடுறாங்க சார். இப்போ தாவேக்காவில் பாண்டிச்சேரியில் ஒருத்தர் இறந்து போகிறாரு. அவர் வந்து விஜய்க்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்து போகிறாரு. அவர் ஒரு கறிக்கடையில் வேலை பார்க்குறவர், கந்து வெட்டி கடன் வாங்குறவர். ஆனால் நியூஸ் பார்த்தீங்கன்னா தாவேக்காவின் முக்கிய பிரமுகர்னு போட்டிருக்காங்க. முக்கிய பிரமுகர் ஏன் கறிக்கடையில் வேலை செய்ய போகிறார், கந்து வெட்டி வாங்க போகிறார்? இதை ஏன் சார் வந்து மீடியா அப்படி திருச்சி எழுதுறாங்க? இல்லை, அதுதான் இப்போ இன்னைக்கு கூட ஒரு இது பார்த்தோம், ஒரு சோஷியல் மீடியாவில் புதிய தலைமுறையிலிருந்து வந்ததாக ஒரு போஸ்டர் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் பரந்தூரில் எதுக்கு விமான நிலையம் அமைக்கணும், மெரினா பீச்சிலேயே அமைச்சிடலாமே அப்படின்னு விஜய் சொன்னதாக ஒரு போஸ்டர் வந்து ஷேர் ஆகுது. அதை பார்த்துட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய MLA உடைய மனைவி, அவங்க வந்து ஒரு டாக்டர்,
அவங்க வந்து கமெண்ட் போடுறாங்க, பரந்தூரில் கூட பனையூரில் கூட நம்ம விமான நிலையம் அமைக்கலாமே அப்படின்னு போடுறாங்க. பாருங்கள், ஒரு மீடியா தொடர்புள்ள ஒரு மருத்துவராக இருந்த ஒருத்தர் இந்த பொய் செய்தியை வந்து உண்மைன்னு நம்பி கமெண்ட் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து மக்கள் அதை எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்புவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விஜயை வந்து காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை வந்து திமுக உட்பட எல்லா கட்சிகளுமே அதை ஒரு முக்கிய அஜெண்டாவாக வச்சுருக்காங்க. எப்படி காலி பண்ண முடியும்? அவர் மக்கள் செல்வாக்கு பெற்ற, இன்னும் சொல்லப்போனால் தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒருத்தர் இவங்க சொல்கிற விமர்சனங்களால் வந்து மக்கள் ஆதரவெல்லாம் ஒரு நாளில் இழந்துட முடியாதுல்ல. அப்போ அவருடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்க. அதுதான் இந்த விஷயம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊடகங்கள் தாவேகா என்பது ஒரு நடிகருடைய கட்சிங்கிறதுனால மற்ற அரசியல் கட்சிகளை விட தாவேகாவுக்கு ஒரு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா விஜய் மீது இவர்களுக்கு அன்பு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நடிகர் குறித்த செய்தி அப்படின்னா நிறைய டிஆர்பி வரும், நிறைய வியூஸ் வருங்கிற அந்த அடிப்படையில் தான். அப்படித்தான் இந்த தாவேகாவில் உறுப்பினராக இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாருங்கும்போது உடனே தாவேகா முக்கிய நிர்வாகி, நல்ல வேளை பொதுச் செயலாளர்னு போடாமல் இருந்தாங்களே, அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொய்யான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஊடகங்கள் நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். அதுதான் நம்மளால சொல்ல முடியும். இப்போ மக்கள் மத்தியில் தாவேகா நிலைமை என்னவா சார் இருக்கு? அதான் மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா தாவேகா அப்படிங்கிற அந்த கட்சி போய் சேர்ந்துதான்னு தெரியாது. பட் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு அந்த செய்திகள் வந்து மக்கள்கிட்ட போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேலே விஜய்க்கு வந்து பெண்களுடைய ஆதரவு, இளைஞர்களுடைய ஆதரவு பெரிய அளவில் இருக்குது. அதை வந்து நம்ம மறுக்கவே முடியாது. இன்னும் நம்ம பல பேட்டிகளில் சொன்னது சொல்லியிருக்காரு, வீட்டில் ஒரு இன்னைக்கு சொல்கிறாரு பாருங்க. ஆனால் உண்மை, அதாவது அவர் தெருவில் 2 நிர்வாகிகள் இருக்கணுங்கிறாரு. அதுவே எனக்கு காமெடியாக இருந்துச்சு. தெருவுக்கு ஒரு நிர்வாகினா பிரச்சனை இல்லை, 2 நிர்வாகினா அவங்க 2 பேருடைய பாலிடிக்ஸே பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும். அது அவசியம் இல்லை. பட் அதே நேரம் உண்மை என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 பெண்கள் இருந்தாங்கன்னா அதில் 2 பேர் விஜய் ரசிகையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இவருக்கு பலம் தான். அதே நேரம் மற்ற தரப்பினருடைய ஆதரவையும் பெறணும் அப்படின்னா இவர் ஒரு ஆக்டிவான பாலிடிக்ஸை பண்ணணும். ஏன்னா அது பண்ணும்போது இவருக்கு வந்து ஒரு நல்ல மைலேஜ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், இதை தாண்டி வந்து இந்த உட்கட்சி பூசல் பார்க்குறோம். இன்றைக்கி கூட வந்து ஒருத்தங்க வந்துட்டு நான் வந்து சுகர் பேஷண்ட்டு, நான் வெயிட் பண்ணுறேன், விஜயை பார்க்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி வந்து கத்தியை வச்சுக்கிட்டு தாவேக்கா பொடியோடு சுற்றுறாங்க. தாவேக்கா பொருத்திய கார் வந்து கொடி கத்திய கார் வந்து தப்பு பண்ணிடுச்சு, இதெல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு கூட விஜய் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் ஏன் சார் அட்ரஸ் பண்ணலாம்? இல்லை, அது விஜயினுடைய வேலை இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சியின் தலைவர் எங்கேயோ நடக்கிற அவதூறுகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தால் அந்த செயற்குழுவே ஒரு 4 நாள் நடக்கும். கரெக்டாக இல்லையா? இந்த மாவட்டத்தில் இந்த கிராமத்தில் இப்படி கத்தி வச்சுட்டு போனாரா, அவர் எங்காலும் இல்லை, இந்த நம்பரில் ஒரு காரு போச்சா, அது எங்கள் காரு இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. இல்லை, அது அவசியமே இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாமே இன்னொன்று தாவேகாக்குன்னு பார்த்தீங்கன்னா செய்தி தொடர்பாளர்களும் சில பேரை வச்சுருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இந்த ஐடி விங்குங்கிற ஒரு இணைய கூலிப்படையும் இருக்குது. அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, நியாயமாக அவர்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களை கிளாரிஃபை பண்ணி மக்கள்கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவேகாவில் பல மட்டத்தில் வந்து ஒரு மந்த நிலை தான் இருக்குது. இவர்கள் தான் வந்து ரொம்ப விகரஸாக இறங்கி அடிக்கணும். அது அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அவங்க ரொம்ப சுணக்கமாக இருக்காங்க.